சிலர் எதையுமே நம்புறது கிடையாது பாருங்க. எனக்கு என்னங்க ஐயா நடக்கல பிரதர், அதான் சொல்லிட்டே இருக்கீங்களே டெய்லி. கிறிஸ்தவன் உருப்படவே முடியாது, மேலே வரவே முடியாது, அவன் பெரிய அளவில் வரவே முடியாதாக்கும், அவனுக்கு ப்ரொமோஷன் கிடைக்கவே கிடைக்காதாக்கும். தானியலுக்கு எப்படி ப்ரொமோஷன் கிடைச்சிது? சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவுக்கு எப்படி ப்ரொமோஷன் கிடைச்சது? யோசேப்புக்கு எப்படி ப்ரொமோஷன் கிடைச்சிது? நெகேமியா எப்படி கவர்னர் ஆனா எருசலேமுக்கு? அந்நிய ராஜா எல்லாம் அப்பாயின்ட் பண்ணியிருக்கான். அவனை அடிமையாக இருக்கிறவனை அடிமையாக இருக்க வேண்டியவனை கவர்னர் ஆக்கியிருக்கிறான். எப்படி ஆனா? கடவுள் ராஜாக்களுடைய உள்ளங்களை கூட திருப்புகிறவர். அதனால நம்ப வேணும், விசுவாசிக்க வேணும், எதிர்நீச்சல் போட வேணும். பாருங்க, வாழ்க்கைங்கிறது லேசான ஒரு காரியம் இல்லை. கர்த்தர் என் கூட இருக்கிறார், காரியங்களை வாய்க்க பண்ணுவார், என்னுடைய போராட்டங்கள் மத்தியில் நான் வெற்றி பெறுவேன். இது லேசு கிடையாது, எனக்கு தெரியும். கீழே பிடிச்சி இழுக்கிறதுக்கு 1000 பேர் இழுக்கிறாங்க, ஆனால் அதை காட்டிலும் மேலே தூக்குற அந்த ஒருவர் அத்தனை கீழே இருக்கிற சக்திகளை காட்டிலும் பெரியவராக இருக்கிறார். அவர் மேலே தூக்குவார் நிச்சயமா. நான் நம்புறேன். அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் நான் நம்பிட்டு இருக்கிறேன். 1000 பேர் கீழே பிடிச்சி எடுத்தாலும் மேலே தூக்குற அந்த ஒருத்தர் இருக்கிறார் பாருங்க, அவர் எல்லா மெஜாரிட்டி காலத்திலும் பெரிய மெஜாரிட்டி. அவர் என் பக்கத்தில் இருக்கிறார், என் சைடில் அவர் இருக்கிறார், உங்கள் சைடில் அவர் இருக்கிறார்.